கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஆண்டின் கடைசி நாளில் நிற்கிறோம். இதுவரை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தமது ஜீவனுள்ள வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நம்முடன் பேசி வந்தார். இன்று நாமும் தாவீது ராஜாவைப் போல் நம்பிக்கையுடன் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆம், பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் அவர் எவ்வளவு உண்மையுடன் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். சொல்ல முடியாத குழப்பங்கள், பெரும் அமைதியின்மை, வலி, விரக்தி, ஏன் இரத்தக் களறிக்கு மத்தியிலும் கூட அவர் நம்மை சுமந்தார். அவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மீது இருந்தது. ஒவ்வொரு கணமும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், பராமரிக்கப்பட்டோம், கவனிக்கப்பட்டோம். நாம் குழப்பத்திலும் பெரும் பாரத்திலும் இருந்தபோது அவர் நம்மை தேற்றினார். இன்று நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய பாதுகாவலருக்கும் நம்மை போஷிப்பவருக்கும் நம்முடைய மேய்ப்பருக்கும் நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. அதனால் நாங்கள் தைரியமாக நான் தாழ்ச்சி அடையேன் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறோம். ஒரு தந்தை தன் மகனை அவர் தோள்களில் சுமப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் எங்களை சுமந்து சென்றதற்காக உமக்கு நன்றி. உமது பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நன்றி. உமது அன்பான தயவுக்கும் உருக்கமான இரக்கங்களுக்கும் நன்றி. தந்தையே, உமக்கு நன்றி. எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்தச் செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கருத்து தெரிவியுங்கள். இன்று உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட அல்லது அவசரமான ஜெப வேண்டுகோள் இருந்தால் நான் உங்களுடன் விசுவாசத்தில் இணைந்து ஜெபிக்க எனது வாட்ஸ்அப் எண்ணான 00918994740991 என்ற எண்ணுக்கு எனக்கு மெசேஜ் செய்யவும். தயவுசெய்து குறுஞ்செய்திகளை மட்டும் அனுப்பவும், அழைப்புகள் வேண்டாம். ஆசீர்வாதமாய் இருங்கள்.